உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளையும் சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். இந்த வசனங்கள் முற்றிலுமாய் தோற்று போய்விட்டேன், நான் எதிர்பார்த்த எந்த நன்மையும் எனக்கு வரவில்லை, எனக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று சொல்லுகிற அப்பேற்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். அவர் சொல்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டு இது உயரடையுமான்னு கேட்டால் உமக்கே தெரியும்னு தீர்க்கதரிசி சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, இவைகள் மேல் தீர்க்க தரிசனத்தை சொல்லு, நான் மறுபடியும் எழுப்பி ஒரு சேனையாக நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னது போல் பின்னாடி எழுதியிருக்கு. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்ற மாதிரி சத்தம் கேட்கிறதா? அவர் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலைமையில் இப்பொழுது கர்த்தர் வந்து விட்டார். லாசரு சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா மரித்திருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஒரு கணக்கு இருந்தது. அவர் அன்றைக்கே வந்திருந்தால் உயிரோடு இருந்தவனை சுகமாக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வேண்டுமென்றே 3 நாட்கள் தாமதமாகி வருகிறார். பிறகு வந்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இவன் செத்துருக்க மாட்டான்னு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுதும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலைமையிலே நான் இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவீங்களா? பேதுரு இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமான நல்ல பிரசங்கம், அது நம்ப முடியாத விஷயம். என்ன, இப்போ பாலத்தில் தள்ளி கொண்டு போய் வலையில் போடுங்கிறாரு. அவனுக்கு இந்த பகல் நேரத்தில் இப்போ போட்டால் மீன் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனாலும் அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தை நிமித்தம் நான் போய் அங்கே அந்த வலையை போடுகிறேன் என்று போகிறான். பெரிய கேட்ச், நிறைவான, அதாவது வலை கிழியும்படியாக படகு அமிழும்படியாக அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது என்ன செஞ்சானா, எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய வழக்கத்தின்படி நான் அறிந்திருக்கிறபடி இந்நேரத்துக்கு போய் மீன் பிடிக்க போனால் கிடைக்காது, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு போனால் அவ்வளோ பெரிய கேட்ச் கிடச்சிது. இப்பொழுதும் உங்களுடைய சூழ்நிலையில் ஒன்றும் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்கா,
ஆனால் நீங்கள் சொல்லுவீங்களா, உம்முடைய வார்த்தை நிமித்தம் என்னை நீர் உயரோட எழுப்பி பெரிய சேனையை நிற்க பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் இடத்துல போராடுகிற பிசாசை காட்டிலும் நீர் பெரியவர் என்று நீங்கள் சொல்வீர்களா? சொல்லுங்கள், அது அப்படி ஆகும். அல்லேலூயா. காட் bless you.